கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு மனதார நன்றி செலுத்துவோம். இயேசுப்பா நல்லவர், அவர் பெரியவர். இதுவரையில் நம்மை நடத்தினவர் இன்னும் நடத்துவார். இந்த நாளில் ஆண்டவர் கொடுத்திருக்கிற அவருடைய வேதவசனமாகிய ஜீவ வார்த்தையை கேட்டு அதன் மூலம் நாம் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட போகிறோம். இன்றைய வார்த்தையை நாம் கேட்போமா? சங்கீதம் 29:10. கர்த்தர் ஜலப்பிரவாகத்தின் மேல் வீற்றிருக்கிறார். கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவாக வீற்றிருக்கிறார். கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவாக வீற்றிருக்கிறார். எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை! என்றென்றைக்கும் ராஜாவாய் வீற்றிருக்கிறார். பைபிளில் ஒரு வசனம் இருக்கு, நம்முடைய ஆண்டவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர். அப்படின்னா ராஜாக்களுக்கே ராஜா, கர்த்தாதி கர்த்தர். எல்லா கர்த்தர்களுக்கும் இந்த பூமியில் எந்த தெய்வம் இருக்குன்னு சொன்னாலும் எல்லாவற்றுக்கும் மேலானவர். இந்த பூமியில் ஒரு ராஜா இருக்கிறாருன்னா அந்த ராஜாவுக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்கும், எவ்வளவு செல்வாக்கு இருக்கும், அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு எத்தனை பேர் கட்டுப்படுவாங்க. அப்போ பூமியில் ஒரு தேசத்தை ஆளுகை செய்கிற ஒரு ராஜாவுக்கே அவ்வளவு அதிகாரம், பவர் இருக்குன்னா இந்த உலகத்தில் என்றென்றைக்கும் எல்லாவற்றுக்கும் ராஜாவாக இருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவன் கொஞ்சம் சிந்தித்து பாருங்களேன். அவர் எவ்வளவு பெரியவர்! இந்த பூமியில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும்போது ஒரு நாள் அவர் படகுல பிரயாணம் பண்ணுறாரு. அப்போது காற்று பலமாக அடித்து அந்த படகு மூழ்கி விடும் என்ற நிலைக்கு நேராக போகிறது. அந்த நேரத்தில் அந்த காற்றையும் கடலையும் பார்த்து ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுத்தாரு. பார்த்தீங்களா? இறையாதே, அமைதலாக இருன்னு அப்படின்னு சொன்னார். உடனே அமைதியாயிற்று. காற்று அமைதியாயிற்று, கடல் அமைதியாயிற்று. எவ்வளோ பெரிய அதிகாரம்! இந்த பூமியில் இருக்கிற ராஜாக்கள் சில வேளையில் உலகத்தில் சில கட்டளைகளை பிறப்பித்து சிலரை கட்டுப்படுத்துவாங்க, சில காரியத்தை செய்வாங்க. ஆனால் கடலை யாராவது கட்டுப்படுத்த முடியுமா? கடலை, அதாவது காற்றையும் கடலையும் வார்த்தையினால, அதிகாரத்தினால கட்டுப்படுத்துவதற்கு அவருக்கு வல்லமை இருக்குன்னா அவர் எவ்வளவு பெரிய ராஜா! அவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். அவர் உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்வார். அவரை நம்புங்க. இன்றைக்கு இங்கே என்ன சூழ்நிலை இருந்தாலும் சரி, இந்த சூழ்நிலையை அவரால் மாற்ற முடியும். அவர் சொல்ல ஆகும், கட்டெடு நிற்கும். ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு ஆண்டவரே, நீர் பேசின வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபைக்காய் நன்றி. நீர் ராஜாவாய் என்றென்றைக்கு வீற்றிருக்கிறவர். ஒவ்வொருடைய வாழ்விலும் ராஜாதி ராஜாவாய் நீர் வெளிப்படும். உம்முடைய வார்த்தை வெளிப்படட்டும். அற்புதங்கள் நடக்கட்டும். நோய்கள் சுகமாகட்டும். பிசாசுகள் விலகட்டும். சமாதானம் உண்டாகட்டும். மேன்மை உண்டாகட்டும். இந்த நாள் பிறந்த நாளை காண்கிற அனைவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். கமெண்ட் செக்ஷனில் ஜெப குறிப்பு அனுப்பியிருக்கிற எல்லாருக்கும் அற்புதம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.